ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அனைவருக்குமே பயனுள்ள வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம ரேஷன் அரிசியில் இட்லி மாவு அரைக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். நிறையா பேர் இட்லி மாவு வீடியோவில் நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க, அதையுமே நான் சொல்கிறேன். ரேஷன் குண்டு அரிசி 6 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாம். நம்ம எந்த டம்ளரால் அரிசி அளக்குறோமோ அதே டம்ளரால் தான் எல்லாமே அளக்கணும். 6 டம்ளர் அளவுக்கு ரேஷன் குண்டு அரிசி எடுத்துக்கலாம். இது ரேஷன் பச்சரிசி, கடையிலலாம் வாங்காதீங்க, ரேஷன் பச்சரிசியே சேருங்க, சூப்பராக இருக்கும். 6 டம்ளர் ரேஷன் குண்டு அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி சேருங்க. இட்லி ஹோட்டல் சுவையில் செம்மையாக இருக்கும். உளுந்து இந்த மாதிரி தலை தட்டி மட்டும் 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரேஷன் அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நம்ம பச்சரிசி சேர்த்து மாவு அரைக்கும் போது இட்லி நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். மாவு நல்லா வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும், இட்லி நல்லா பார்க்குறக்கே சூப்பராக இருக்கும், நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாவை அரைச்சி பாருங்கள். மாவு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாவு சூப்பராக இருக்கும். இட்லி பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இதே மாதிரி மாவு அரைக்கலாம், சூப்பராக இருக்கும். ஒரு சகோதரி பச்சை அரிசி கலந்த இட்லி மாவு செஞ்சு காட்டுங்கன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி அரைங்க சகோதரி, சூப்பராக வரும் இட்லி. இப்போ உளுந்தையும் ஒரு டைம் கழுவி வச்சுக்கலாம். அரிசியை 4 தடவை நல்லா கழுவி எடுத்து நல்ல தண்ணியில் ஊற வச்சாச்சு. உளுந்தையும் நல்ல தண்ணியில் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜிலே இருக்கட்டும், வெளியே இருக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜிலே இருக்கட்டும். இப்போ உளுந்து நல்லா ஊறிடுச்சு. கிரைண்டர் கழுவி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. நம்ம ஊறின உளுந்தை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். உளுந்தை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வைக்கும்போது அந்த கூலிங்கோட அந்த ஐஸ் வாட்டரோடு சேர்த்து நம்ம அரைக்கும்போது உளுந்து மாவு நல்லா சூப்பராக வரும். ஐஸ் கட்டி சேர்த்து அரைக்கும்போது உளுந்து நல்லா வரும். இட்லி நல்லா பஞ்சு மாதிரி நமக்கு கிடைக்கும். கிரைண்டரோட மோட்டருமே சூடாகாமல் இருக்கும். இந்த டிப்ஸையும் பயன்படுத்தி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய சகோதரி இட்லி மட்டும்தான் வருமா, தோசையும் வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இட்லி சுடலாம், இட்லி அவிக்கலாம், தோசையும் சுடலாம், ஆப்பத்துக்கும் வரும், பணியாரத்துக்கும் வரும். இந்த ஒரு மாவு அரைச்சி வச்சுக்கிட்டாலே இட்லி, தோசை, பணியாரம், ஆப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக வரும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இந்த மாவை கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஐஸ் கட்டி சேர்த்துட்டோம். சேர்த்து நல்லா அரைக்கட்டும். இடையில இந்த மாதிரி ஒதுக்கி விட்டுக்கோங்க. அங்கங்கே உளுந்து இருக்கும்ல, அதனால் இடையில இந்த மாதிரி ஒதுக்கி விட்டுக்கோங்க. தண்ணி ரொம்ப ஊற்றிடாமல் லைட்டாக மட்டும் ஊற்றி ஆட்டுங்க. உளுந்து அரைக்கும் போது நம்ம பக்கத்தில் இருந்து அரைக்கணும், ஒதுக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி இடையில ஒதுக்கி விட்டுக்கோங்க. நம்ம இன்றைக்கி வெந்தயம் சேர்க்கலை, வெந்தயம் சேர்க்க வேண்டாம், வெந்தயம் சேர்க்காதீங்க. இப்போ நான் அரைச்ச மாதிரியே அரைச்சி பாருங்கள். இட்லி சூப்பராக இருக்குது, தோசைக்கும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், உளுந்தை எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு அப்படின்னு பாருங்கள். நம்ம 6 டம்ளர் அளவுக்கு ரேஷன் குண்டு அரிசி சேர்த்துருக்கோம். 2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி, ரேஷன் பச்சரிசி தான் சேர்த்துருக்கோம். அரிசியை நல்லா கோபுரமாக நல்லா நிறையா ஃபுல்லாக அளந்துருந்தோம். உளுந்தை தலை தட்டி தான் அளந்துருக்கோம். ஒரே 1 டம்ளர் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இப்போ உளுந்து மாவுலேயும் ஒரு டிப்ஸு நான் சொல்கிறேன். நம்ம உளுந்து மாவு அரைச்சிட்டோமா அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் போட்டோம்னா அது அப்படியே நிற்கும். அரைக்கலை அப்படின்னா அப்படியே நிற்காது, கரைஞ்சிரும். புதுசாக மாவு அரைக்கிறவங்களுக்காக இந்த டிப்ஸ். அவங்களுக்கு தெரியாதில்ல, எந்த பக்குவத்துக்கு எடுக்கணும் அப்படின்ட்டு தெரியாதில்ல, அவங்களுக்காக இந்த டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். உளுந்து மாவு இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கூட எடுங்க, புதுசாக மாவு அரைக்கிறவங்க. இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி அரைக்கும் போதே நம்ம கல் உப்பையும் சேர்த்தே அரைச்சிடலாம். நம்ம தனியாக போட்டு கலக்கணும் அப்படின்றது கிடையாது. நம்ம பச்சரிசி சேர்த்து அரைக்கும்போது தோசையும் நல்லா கிறிஸ்பியாக ஹோட்டலில் மாதிரியே கிடைக்கும். இட்லியும் நல்லா பஞ்சு போல் குஷ்பு இட்லி நமக்கு கிடைக்கும். நீங்களும் ஒரு டைம் இந்த இதை செஞ்சு பாருங்கள். இட்லி பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி இட்லி அவிச்சாங்கன்னா, இட்லி மாவு அரைச்சி இட்லி செஞ்சிங்கன்னா வாடிக்கையாளர்கள் நமக்கு நிறையாவே வருவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இட்லி
இட்லி, தோசை, பணியாரம், ஆப்பம் இந்த ஒரே மாவில் இத்தனை ஐட்டம் நம்ம செஞ்சிடலாம். தனித்தனியாக மாவு அரைக்கணும் அப்படின்றது கிடையாது. அரிசி மாவு நம்ம அரைச்சிட்ட பக்குவம் வந்து ரவை பதத்துக்கு அரைக்கணும். ரவை பதத்துக்கு வந்துருச்சுன்னா அரிசி மாவு வந்து நம்ம தோண்டிடலாம். நம்ம ரவை பதத்துக்கு எடுக்கும்போது இட்லி வந்து சூப்பராக இருக்கும். அரிசி மாவை வந்து ரவை பதத்துக்கு வந்த உடனே நம்ம எடுத்து தோண்டிட்டோம்னா இட்லி வந்து நல்லா இருக்கும், நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம பச்சரிசி சேர்த்துருக்கனால மாவோட கலரை பாருங்கள், சூப்பராக வெள்ளை வெள்ளையர்னு இருக்குல்ல. இட்லியும் வெள்ளை வெள்ளையர்னு தான் சூப்பராக இருக்கும். தோசையும் சூப்பராக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக வரும். பச்சரிசி சேர்த்தாலே நல்லா கிறிஸ்பியாக வரும். தோசையும் சுடலாமான்னு ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. தோசை, பணியாரம், ஆப்பம், இட்லி எல்லாமே செய்யலாம் சகோதரி. இந்த மாதிரி மாவு அரைச்சி பாருங்கள். நீங்கள் கேட்ட வீடியோவிலையுமே அந்த மாவுலேயுமே இந்த எத்தனை ஐட்டமே செய்யலாம். இட்லி மட்டும்தான் செய்யணும் அப்படின்றது கிடையாது. இட்லி, தோசை, பணியாரம், ஆப்பம் எல்லாத்துக்குமே இந்த மாவு சூப்பராக வரும். இட்லி மாவு போண்டா கூட போட்டு சாப்பிட்லாம். நம்ம வந்து போண்டா போட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். தேன் மிட்டாய் செஞ்சும் சாப்பிடலாம். ஆனால் அதுக்கு வந்து மாவு புளிக்க முன்னாடியே நம்ம அரைச்ச உடனே எடுத்துடணும். இப்போ நம்ம அரைச்ச மாவையெல்லாம் தோண்டி வச்சு மூடி வச்சுருந்தோம். ஒரு 5 மணி நேரம் அப்படியே நான் வச்சுருந்தேன். 5 மணி நேரத்தில் நல்லா புளிச்சிருச்சு பாருங்கள். நம்ம ஊரில் வந்து வெயில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா 3 மணி நேரம் மட்டும் போதும். 5 மணி நேரம் வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. வெயில் இல்லை அப்படின்னா 5 மணி நேரம் வச்சுருங்க, நல்லா புளிச்சிரும். வெயில் ரொம்ப அடிக்குதுன்னா 3 மணி நேரம் மட்டும் வச்சுட்டு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ எடுத்துகிட்டு மிச்சத்தை ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு வச்சுருக்க போகிறோம். இந்த மாவு வந்து நமக்கு ஒரு வாரத்துக்கான மாவு தான். இங்கிட்ட வந்து இட்லி பானையில் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரட்டும். இட்லி அவிக்கும் போதுமே அந்த தண்ணி வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் வைங்க. அப்படி கொதித்ததுக்கப்புறம் வச்சாலும் இட்லி நல்லா பந்து போல் நமக்கு கிடைக்கும். அதுவுமே ஒரு சின்ன டிப்ஸ் தான். இப்போ வந்து எல்லாத்துலேயுமே மாவு ஊற்றிக்கலாம். எல்லா குழியிலையுமே ஊற்றிக்கோங்க. நான் வந்து துணி விரித்து போட்டு தான் எப்போயுமே இட்லி செய்வேன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம எண்ணெய் தேய்ச்சி இது பண்ணுறத விட துணி விரித்து போட்டு இட்லி செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம மாவு ஊற்றி வச்சுட்டோம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், பார்க்கலாம். 10 நிமிஷத்தில் இட்லி நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. நல்லா குண்டு குண்டாக சூப்பராக இருக்குல்ல. நம்ம சோடா உப்பு சேர்க்கலை, வெந்தயம் சேர்க்கலை, எதுவுமே நம்ம சேர்க்கலை. வெறும் பச்சரிசி, இட்லி குண்டு அரிசி, ரேஷன் குண்டு அரிசி, உளுந்து, இது 3 தான் நம்ம சேர்த்துருக்கோம். ரேஷன் அரிசியே சேருங்க, ரேஷன் பச்சரிசியே சேருங்க. நம்ம கடையிலலாம் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உளுந்து மட்டும் கடையில் வாங்கினால் போதும். இந்த 2 அரிசியுமே நமக்கு ரேஷனில் ஃப்ரீயாகவே கிடைக்கிது. அதனால் நீங்களும் இதே மாதிரியே மாவு அரைச்சி இட்லி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முறையில் நீங்களும் மாவு அரைச்சிங்க அப்படின்னா நம்ம வீட்லேயும் ஹோட்டல் சுவையில் நல்ல பஞ்சு போல் இட்லி கிடைக்கும். பாருங்கள், சூப்பராக வருது பாருங்கள். கொஞ்சம் கூட துணியில் ஒட்டவே ஒட்டாது, சூப்பராக வரும். சூப்பராக இருக்குல்ல, நல்லா செம்ம சூடாக இருக்குது. சூப்பரான சுட சுட இட்லி நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடையிலலாம் அரிசி வாங்கி செய்யணும் அப்படின்னா 55 ரூபா, 1 கிலோவே 55 ரூபா சொல்கிறாங்க. நம்ம எதுக்கு அந்த மாதிரி வாங்குறத விட ரேஷனில் கிடைக்கக்கூடிய அரிசியை வந்து இந்த மாதிரி மாவு அரைங்க, சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பராக நம்மளோட இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா பஞ்சு மாதிரி இருக்குல்ல, நல்லா சூடாக இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நீங்களும் இதே அளவுகளோடு சேர்த்து மாவு அரைச்சி இட்லி, தோசை, பணியாரம், ஆப்பம் எல்லாமே செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. சாம்பாரில் வச்சு சாப்பிட்லாம், சட்னி வச்சு சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.